மட்டும் இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்த வாசல், ஆம், அநேக கதவுகள், அநேக வாசல்கள் மூடப்பட்டது போல ஒரு சோதனை ஊடாக, மன சோர்வின் ஊடாக நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் இந்த வேளையிலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே நம்முடைய மூடப்பட்ட வாசல்களை திறக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆம், தேவன் நம்முடைய கிரியைகளை, நம்முடைய செயல்களை அறிகின்றவராயிருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், முதலாவதாக ஆபிரகாமுடைய கிரியைகள் தேவனுடைய சமூகத்திலே அவனுடைய செயல்கள் ஈர்க்கும்படியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. தன் மகனாகிய ஈசாக்கை தகன பலியாக செலுத்தும்படியாக தேவன் சொன்னபோது அதற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அவன் செய்த கிரியைகளை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். தன் மகனை முழுமையாக பலி செலுத்தும்படியாக அவனை தேவன் காண்பித்த அந்த மலைக்கு கொண்டு போகின்ற சம்பவங்கள் எல்லாம் நாம் அறிந்திருப்போம். அவன் கிரிகளை கண்டு தேவனுடைய இருதயம் ஈர்க்கப்படுவது மாத்திரமல்ல, பரலோகமே பதறும்படியான ஒரு காரியம் நடந்தது. அங்கே தன் மகனை பலி செலுத்தும்படியாக கொண்டு போய் தன் மகனுடைய காரியங்களை அவன் செய்கின்ற வேளையிலே, பலி செலுத்தும்படியாக தன்னுடைய பட்டயத்தை எடுத்து ஓங்கி வெட்டுகின்ற வேளையிலே பரலோகம் பதறி, ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் பிள்ளையானவர்கள் கையை போடாதென்று அப்பேற்பட்ட ஒரு கிரியை தேவன் கண்டு அவருடைய இருதயம், தேவனுடைய இருதயமானது ஆபிரகாமுடைய செயலை கண்டு ஈர்க்கப்பட்டு பரலோகமே பதறியதாக அந்த வார்த்தை மூலமாய் பார்க்க முடியும். அதனால் இன்றைக்கும் கூட அநேக கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம் கிரியைகள் தேவ பார்வையிலே ஆச்சரியமாக, தேவனுடைய பார்வையிலே ஈர்க்கும்படியாக இருக்கும்போது நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் இருக்கிற அநேக தடை நிறைந்த கதவுகளை தேவன் இன்றைக்கு திறக்க விரும்புகிறார். நம் கிரியை தேவனுக்கு சிறப்பாக, நம்முடைய செயல்கள் தேவனுக்கு உகந்ததாயிருக்க நாம் ஒப்புக் கொடுப்போம். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஆறுதல் தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், எனக்கு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அன்றைக்கு ஆபிரகாமுடைய கிரியைகள் தேவனுடைய பார்வையிலே ஈர்க்கப்பட்டது. அதுபோல இன்றைக்கு நம்முடைய கிரியைகளும் நம்முடைய செயல்களும் தேவனால் ஈர்க்கப்படும் போது மூடப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். அன்பின் ஆண்டவரே, இதோ எங்களுக்கென்று திறந்த வாசலை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. அதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் கிரியை செய்கிற, செயல்படுகிற தேவ ஜனங்களாய் மாற்றுவீராக. எந்த நிலைமையிலும் ராஜா நாங்கள் பதறாதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று ஆபிரகாம் நம்புவது போல நாங்களும் நம்பும்படியாக எங்கள் கிரியை தெய்வ பார்வையிலே உகந்ததாயிருக்கும்படியாக இப்போ கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.